முதல் வந்த ஒப்படக்காரன் கேட்டதுக்கு நாங்க அவங்களுக்கு கூட சொல்றோம். நீங்க அனுமதி எடுத்துருவாங்க, இதுக்கு அனுமதி இல்லாம அவங்களுக்கு ஒரு சட்டம் எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கும். இவையோட அராஜகம் தான். துப்பாக்கியோட வந்து அராஜகம் செய்யறாங்க. அதுக்கு யாரும் தங்குகிறான் கசிப்புக்காட்சியாரோட அப்படி ஒரு விடயத்தை ஒப்பந்தத்தை செய்திருக்கிறோம். ஒரு நாள் கசிப்புக்காட்சியால் மானமுல்லா காய்ச்சலாம், ஒரு நாள் கேஸ் தரலாம். இப்படி பல்வேறுபட்ட விடயங்கள்ல போலீசார் ஈடுபடினார். உண்மையிலே நாங்க இதுக்கு நடவடிக்கை எடுத்தார். என்ற கசிப்புக்காரர்களுக்கு இடமளிக்கிறார். கசிப்புக்காரர்களுக்கு பொலிஸ் பாதுகாப்பு வழங்குவது அதுவும் இடமுக்கிறார். என்னோட இளமை காலத்தை போல எனக்கு இப்போ சூப்பரா வேலை செய்ய முடியும். இது ஓர்த்தோசில் பயன்படுத்தியதற்கு அப்புறம் மூட்டு வலிக்கான விஞ்ஞான ரீதியான தீர்வு ஓர்த்தோ ஷீல்டு. ஒரு அணி ஒன்று 6 வருடங்களுக்கு முதலிருந்தே தொடர்ந்து இயங்கி வந்தது. நாங்கள் பிரதேச சபை இந்த வாகனம் கொண்டு போய் சட்டவிரோத கட்டிடம் என்று 52 இடிக்கினார். நீர் தாங்கிய கட்டினது அங்கத்திய மக்களை வச்சு போன அலுவலர்களை தாக்க முற்பட்டது என்று 6 வருடமாக ஒரு தன்னுடைய ஏதோ ஒரு பின்புலத்தை பயன்படுத்தி அதுக்குள்ள உப்புக விடாமல் இந்த நிர்வாக செயற்பாடுகள் நடந்து வருது. நீங்க என்னத்தை சொல்றேன். இதுக்கு அனுமதி முறைப்படி அனுமதி சொல்லி வேண்டினது அது ஒரு உட்படத்துக்கட்ட நிபந்தனையோட வேண்டே இல்லை. ஒரு 10 ஏக்கர் காணில அவையிட்ட போய் கூட்டத்தை நடத்தி வேண்டியவங்களோட கொஞ்சம் அடிக்கடி வந்து சொல்லுவாங்க. அந்த குஞ்சு பிறந்த தலைவர் நான் உட்படத்துக்கு கொடுக்கையில 10 ஏக்கர் காணி தான் நிறைய இதுகளுக்கு வேண்டியான்னு சொல்லி ஆனா இவங்க குடிச்சிருக்கிற காணி மணலேத்து சொல்லி புத்தகம் பிள்ளைதோடு உட்படம் சட்டவிரோதமாக தான் அனுமதி எடுக்காம இப்ப இதுக்கு எடுக்க வேண்டிய இடங்கள் எல்லாத்தையும் பூர்ணமான அனுமதி எடுக்கும். சரியான பிரதேச செயலாளர் அனுமதி எடுக்கும், மக்கள் மன்றங்களுடைய அனுமதி எடுக்கணும், சுற்றுச்சூழல் அனுமதி எடுக்கணும். இதுதானே முதல் வந்த ஒப்படக்காரன் கேட்டதுக்கு நாங்க அவங்களுக்கு கூட சொல்றோம். நீங்க அனுமதி எடுத்துருவாங்க, இதுக்கு அனுமதி இல்லாம சட்டத்துக்கு விரோதமான மக்களுக்கு பொய்யான அபிப்பிராயங்களை கொடுத்து தொடங்கப்பட்டது. நிப்பாடி போட்டு அடுத்த கூட்டத்துக்கு அனுமதி எடுத்துக்கொள்வாங்க. வளர்ச்சிட்டு போறோம்னா தேவைப்படும் பிரதேசம். இது இந்த நிறுவனம் இயங்க விடாம தடுக்கிறத இந்த முடிவெடுத்து அதுக்கு பிறகு அவை அனுமதியே இருக்கு. அவங்களுக்கு ஒரு சட்டம் எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கும். போன முறை இந்த ஒரு காப்படி வந்து அந்த காப்படி கொடுக்க இல்லை. எல்லா அனுமதி எடுத்து இந்த முதல்ல கொடுக்கும். அப்ப நீங்க இது 6 வருஷமா எங்க இருக்குது அனுமதி இல்லாம காட்டு கடையில் கூட அது இவையோட அராஜகம் தான். துப்பாக்கியோட வந்து அராஜகம் செய்யறாங்க. அதுக்கு யாரும் தங்குகிறான் අපි ඒකට අනුමැතිය දුන්නේ නැහැ. සියලු බලවත් ගේන එක ඒගොල්ලෝ ගෙනාවට පස්සේ මේක අනුමැතිය දුන්නේ නැහැ. ඒක ඇතුලේ මේක එකකින් හොදලා කියලා ඒක විතරේ තාක්ෂ. මේ මේ විදිමත් ලෙස කිසිම ලේඛනයක් නැහැ. ඒකලා මේ කරන්නේ දැනට අපි මේකේ තීන්දුවක් ගන්න මේක හතර කරන්නේ. හතර කරනවා ඔයගොල්ලෝ විදිමත් ලෙස සියලුම අනුමැතිය ලබාගෙන ඉන්න ලබන මේක තමයි அவங்க தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம சொல்லுவோம் இங்க இருக்கிறாங்களோ தென்னிலங்கைக்கு யாராவது சொல்லி ஒரு 50 பேர் வேலை செய்யறாங்க தானாங்க. அவங்கள வயிற்றுல மண் அடிச்சு போட்டு உற்பத்தி நிப்பாடி போட்டு நம்ம இப்படி முடிவெடுக்க வேண்டிய நிலைமையே வருது. அவங்க வடவளர்ச்சி நான் பார்த்தா இங்க அனுமதி கொடுத்துருக்குது, கொடுத்துருக்காருங்களே. அப்ப வந்தா அது உங்களுக்கு வரும் கட்டாயம். அப்ப நீங்க செக் பண்ணி நீங்க எங்களோட முடிவெடுக்கணும், நீங்க எங்களோட அடிஎஸ்க்கு சொல்லணும், நீங்க ஒரு ஜிஏக்கு சொல்லணும். சரியா? நீங்க அதனால விட அதுக்கடையில நீங்க எங்கிட்ட 6 வருடமா இயங்குது ஒரு பக்கம். அது உற்பத்தி ஈடுபடுகிறார். 2
14 விட நீங்கள் உரிய அனுமதியை பெற்றுக்கொண்டு வா. அனுமதி எடுக்கணும். 50 1000 பேர் வேலைனாலும் அனுமதி எடுக்கணும். சரியா? அது පිළිවෙලට සියලුම අනුමැතිය ලබාගෙන ඉන්න. ඒක කලින් අපිට මේකට මේ අනුමැතිය දෙන්න බෑ. අපි මේක නතර කරනවා තාපල්ව. අනුමැතිය ගන්න අනුමැතිය අරගෙන ඉන්න ඊට පස්සේ අපි කලකට කරා. ඔයාලට දෙකක් ලියලා තියෙනවා. There was a fault in the lift, the PC box that the companies, yesterday they told they repaired, and they have been running trial in Colombo. So once it is okay, we can fix it, and for yesterday and today we are getting volunteer support also to transport patients. But the problem is we have only one lift and that is quite old now. Old and we are getting frequent breakdowns. அதே நேரம் இப்போ மருத்துவ சந்தையில் பார்த்துருப்பீங்க வீழ்ச்சியாரில் போராக்களுக்கு ஒரு தனி பாதை உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியாவை இதை கொடுத்தாலாவது ஒரு மண்டை எடுத்துக்கிட்டு அப்படி இப்போ வீட்டில் இப்படியான ஒரு ஒரு லிப்டான்றது பரவாது வேண்டாம் இன்னொன்றை வச்சிருந்துருப்போம் வெளியில் இவ்வளோ நாளைக்கும் சரியானது அங்கே உள்ள டொய்லெட்டுகளில் பிரச்சனை போட்டில் பிரச்சனை இது அடிக்கடி முறைப்பாடாக இருக்குது கிளிநொச்சி ஹாஸ்பிட்டல் இதை கவனிக்கிறது குறைபாடு கண்டிப்படி சொல்லிக்கல நாங்கள் இதை வேறு யாரும் இல்லை மூலதனமாக பயன்படுத்துகிறாங்க நாங்கள் சரி இந்த கதைக்கு கூடாது விட்டா அது வேற பிரச்சனையாக மாறும். Abandoned, that was abandoned maybe from war time. We are trying to repair that also. Then we will be having 3 working lifts, so we can manage. Because right now the bottleneck is we are having only 1 lift. So then how long can it go? So that we have asked the company, the company who has installed it, and so they are not in the process to give a immediate working solution for that this thing. And the next option we have got other companies also to see whether மாதத்துல ஒரு நாள் கேஸுக்கு வருவோம். கசிப்பு காய்ச்சலாலோட அப்படி ஒரு விடயத்தை ஒப்பந்தத்தை செய்திருக்கிறோம். ஒரு ஆள் கசிப்பு காய்ச்சலால் மானமுள்ளா காய்ச்சலாம், ஒரு நாள் கேஸ் தரணும். இப்படி பல்வேறுபட்ட விடயங்கள்ல போலீசார் ஈடுபடினா நான் குறை சொல்ல இவ்வாறான விடயங்கள் பொலிஸ்மா அதிபற்ற கவனத்துக்கு கூட நான் நேற்று கூட கடிதம் கொண்டு டச் பண்ணியிருக்கிறேன். கச்சிலப்பள்ளி பிரதேசத்துல பல ஏரியாக்கள் கடல் வர போகுது. கிளாலி அள்ளிப்பாறை இந்த விடயங்களை போலீசார் சிறப்பா கவனத்துல எடுக்கும். உண்மையிலே நாங்க இதுக்கு நடவடிக்கை எடுத்தாங்க. ஏட்ட கசிப்புக்காரங்களுக்கு இடமளிக்கிறாரு, கசிப்புக்காரனுக்கு பொலிசுக்கு ஆதரவு வழங்கும்போது அதுக்கும் இடம் கொடுக்கிறார். கசிப்புக்காரட்ட இடத்துல கசிப்புக்காரட்ட பொலிசுக்கு பண்ணோன்னா ஏக்கட்ட தின்னு பேரி. அதனால நீங்க ஒன்று உங்களுக்கும் சொல்லுங்க, சரியா? உங்களுக்கு லிஸ்ட் கொடுத்தா என்ன எங்களுக்கு அனுப்பி கொடுங்க. 2 பக்கம் பா ඉරිට අන්නකමාන යුනිට් පුරා අපිට ඒකෙන් දෙන්න අපි ගිහිල්ලා ඒක අල්ලලා එනවා ඒක තමයි මේ වැලි ඔක්කොම අල්ලලා තියෙන්නේ ගොඩක් පොලිසිය කරන්නේ அப்படி அப்படியாப்பட்ட நடவடிக்கை போகுது. நான் சொல்லுங்களுக்கு கூட கடற்கொள்ளை அமைச்சரோட பார்த்தா கொஞ்சம் இந்த மாதிரி பிரச்சனை சட்டவிரோத மீட் கூட இருக்குதான். இது சொல்லி சொல்லி நம்மளாக தான் செய்யுது. இப்ப நாம தீர்மானிச்சிருக்கோம், நாங்க இருக்கின்ற நேரடியாக போய் கொடுமுறை பேசி எங்கட அமைச்சரையும் பேசி ஸ்பெஷல் டீம் ஒன்று அரேஞ்ச் பண்ணி வாரத்துல ஒரு நாள் சுடுக்கொலை எல்லாம் தள்ளி கொண்டு போறது குடிக்கிறாங்க வளர்ந்து போது அப்படி ஒரு ரிலேஷன் வருகின்ற போது நிச்சயமாக அப்படித்தான் போக வேண்டியிருக்கு. கேட்டா அப்ப நமக்கு தெரியும் கடந்த 26 வருஷமா பழகப்பட்ட இருக்கு எல்லாம் இருக்காங்க, எல்லாமே இல்லை. தொடர்ந்து அந்த தொழில ஈடுபடாமல் பிளாக் லிஸ்ட்ல போறதுக்கு ஏற்பாடு we received your list and we were already forwarded to GSMB that එක ටිපර් එකක් තියෙනවා 11 සතහවක් දඩ ගාලා තියෙනවා. ஒரு டிப்பர்ல 11 தடவை அபராதம் விதிக்கப்பட்டது. GSMB இல்லையா?